டிட்வா புயலின் தாக்கத்தால் காசிமேடு மீன்பிடி துறைமுக பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். அவரிடம் கேட்கலாம். பிரபாகரன், கடல் சீற்றத்திற்கான காரணம் டிட்வா புயல் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு அது உயரமா காணப்படுகிறது கடலின் சீற்றம்? டிட்வா புயல் காரணமாக வங்கக்கடல் மிகுந்த கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. சென்னைக்கு தெற்கே 850 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள புயல் என்பது சென்னை நோக்கி நகர்ந்து வருகிறது. வங்கக்கடலில் இந்த கடற்கரையோர பகுதிகளில் 50 கிலோமீட்டர் தொலைவில் இது நகர்ந்து வருவதால் கடற்கரை பகுதி முழுவதுமாக ஒரு பலத்த காற்றுடன் ஒரு அலை என்பது காணப்படுகிறது. நாம் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இருக்கின்றோம். இந்த பகுதியில் வழக்கத்தை விட கடல் சீற்றம் மிக மிக அதிகமாக காணப்படுகிறது. நாம் பார்க்கின்றோம் இந்த பகுதியில், அதாவது அந்த மீன்பிடி துறைமுகத்தில் பிடித்து வரக்கூடிய மீன்களை, அதே போல படகுகளை நிறுத்தி வைக்கக்கூடிய இந்த ஜெட்டி பகுதி, இந்த பகுதியில் நேரடியாக செல்லக்கூடிய அந்த சாலை மற்றும் சாலை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த கருங்கற்களாலான தடுப்புகள் என இவை அனைத்தையும் மீறி இந்த அலையுடைய சீற்றம் என்பது காணப்படுகின்றது. சுமார் 10 அடிக்கும் உயரமாக அலையுடைய சீற்றம் காணப்படுகின்றது. கடற்கரை பகுதியில் இருந்து மற்றொரு புறம் படகுகள் நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த பாதுகாப்பான பகுதி வரை இந்த அலையுடைய சீற்றம் என்பது காணப்படுகின்றது. வழக்கமாக இந்த பகுதியில் கரையை ஒட்டிய பகுதியில் மட்டுமே சற்று அலை என்பது இருக்குமானால் இங்கிருந்து கடல் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை பார்க்க முடியாத அளவிற்கு முழுவதுமாக கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகின்றது. மற்றொரு புறம் இந்த மீன்பிடி படகுகள் மற்றும் விசைப்படகுகள் முழுவதுமாக இந்த மீன்பிடி துறைமுக பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விடாமலும் உடைந்து விடாமலும் தடுப்பதற்காக அந்த படகு பகுதியில் அந்த படகுடைய உரிமையாளர்கள் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்கள் அங்கு தங்கியிருந்து இந்த படகுகளுடைய சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். மற்றொரு புறம் இந்த கடற்கரைக்கு செல்லக்கூடிய பகுதிகளில் முழுவதுமாக பொதுமக்கள் அவ்வப்போது வந்து இந்த பகுதியில் பார்த்து செல்வது வழக்கம். எனவே இந்த நேரத்தில் பாதுகாப்பு இல்லாத நேரம் என்பதால் முழுவதுமாக காவல்துறையினர் நிறுத்தப்பட்டு வரக்கூடியவர்களுக்கு அறிவுறுத்தல்களை கொடுக்கின்றார்கள். கடற்கரையோர பகுதிகளில் கடும் சீற்றத்துடன் அலை காணப்படுகின்றது. எனவே யாரும் கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தல்களை கொடுக்கின்றார்கள். இருப்பினும் அவ்வப்போது இந்த பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியிலிருந்தும் சிலர் வந்து இந்த கடற்கரை பகுதிகளில் கடல் அலை சீற்றத்துடன் இருப்பதை தங்களுடைய செல்போன்களில் படம் பிடித்து செல்லக்கூடிய ஒரு காட்சியும் பார்க்கின்றோம். வழக்கமாக இங்கு பணிகளுக்கு செல்லக்கூடிய மீன்பிடி தொழிலாளர்களும் பணிக்கு செல்லவில்லை. முழுவதுமாக பாதுகாக்கப்பட்ட பகுதியாக காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். யாரும் இந்த பகுதியை தடை செய்யப்பட்ட பகுதியாக இந்த பகுதியை தாண்டி செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. மற்றொரு புறம் கடும் சீற்றத்துடன் அலை காணப்படுகின்றது. மீனவர்கள் மட்டுமே தங்களுடைய படகுகளுக்கு செல்கின்றார்கள் இந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக. மற்ற பொதுமக்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. வழக்கத்தை விட சுமார் 10 அடிக்கும் உயரத்தில் அலை எழும்புகின்றது. குறிப்பாக இந்த மீன்பிடி பகுதிகளில் இங்கிருந்து அந்த கலங்கரை விளக்கம் செல்லக்கூடிய பகுதி வரை வழக்கமாக மீனவர்கள் சென்று தங்களுடைய பணிகளை மேற்கொள்வார்கள். ஆனால் இதிலும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு அதன் பின்பாக யாருமே செல்லக்கூடாது என்று ஒரு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதி முழுவதுமாக இந்த செல்லக்கூடிய சிவில் சாலை முழுவதும் அலையுடைய சீற்றம் என்பது காணப்படுகின்றது. அந்த பாதையும் தாண்டி அலை மற்றும் கடல் நீர் உட்புகுவதால் யாரும் செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கின்றார்கள். தற்பொழுது இந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு பொதுமக்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு வரக்கூடியவர்களை திருப்பி அனுப்பக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். சென்னைக்கு அருகே டிட்வா புயல் நகர்ந்து வருவதால் சென்னை காசிமேடு அருகே 10 அடி உயரத்திற்கு கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகிறது. பிரபாகரன், நீங்களும் அங்க பத்திரமா இருக்கணும். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.